வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை 15ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வாலடைலிட்டி அண்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறனால ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் வந்து பொசிஷன்ஸ் இருக்கிறத தவிர்த்துக்கணும். ஓகே, அப்போ நம்ம இன்னைக்கு அனாலிசிஸ் எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் கிஃப்ட் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போது கிஃப்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் படி இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதோட மூணோட ப்ரைஸ் ஆக்ஷனும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கவனிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ப்ளஸ் நம்மளோட ஆப்ஷன் செயின், சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரிங்கிறனால ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது நமக்கு எது வரைக்கும் பொசிஷன்ஸ் எடுக்கலாம், எது வரைக்கும் பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு டெவலப் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, ஏன்னா இதுதான் வந்து 6:30யோட கேண்டில். அந்த 6:30 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் லோவர் எண்டில் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே இருந்துச்சு, அதாவது ஜஸ்ட் ஒரு டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மேலே போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் தான் 10ம், கிரே கலர் வந்து 20ம். அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைன் மேலே இருக்கணும். ஸோ 10, 20, 30 அப்படி தான் இருக்கணும். ஸோ டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டில் தான் லோவர் வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு லோவஸ்ட் கீழே இருக்கிறனால நமக்கு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் நிஃப்டி 50ல் இருக்குது. அதாவது கிஃப்ட் நிஃப்டியில் இருக்குன்னா நமக்கு நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு மார்க்கெட் பொசிஷன் வந்து 6:30லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு 7:30 தான் பார்க்குறோம். ஆனால் மேலே பார்க்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் மேலே ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஏன் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஐயோட ஹோல்டிங்ஸ் வந்து பாசிட்டிவ் சைட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதாவது இப்போ செல்லிங்கில் வந்து -5,000 crore வந்து நேற்று இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1,600 crore தான் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த வித்தியாசங்கள் குறைஞ்சிருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் வச்சு பார்க்கும்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லைக் 7:30, 7:45. நீங்கள் என்னதான் இருந்தாலும் 9 மணிக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பாருங்கள். ஸ்டில் கிஃப்ட் நிஃப்டி வந்து அதாவது 25,200க்கு கீழே தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குன்னு அர்த்தம். 25,200க்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகும். ஸோ 9 மணிக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் தெரியும். ஸோ இப்போதைக்கு வச்சிருக்க டைரக்ஷன் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டாக இருந்தாலும் அதை ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு பாசிட்டிவாக மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதே இது நம்ம 3 minutes டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இந்த கிராஸ் ஓவர் வந்துருச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம 9 o'clock வரைக்கும் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா 3 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே போயிடுச்சு, 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஸோ நம்ம முன்னாடி 15 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன வச்சுருந்தோம்னா பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 20 கீழேயும் 10 மேலேயும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதே இது நான் 3 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இதே இது நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட இதில் பார்க்கும்போது ஸ்டில் டெத் கிராஸில் தான் இருக்குது. ஸோ டெத் கிராஸில் இருக்குங்கிறனால நமக்கு வந்து ஒரு 100% ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் கிடைக்காது. அதிகபட்சம் போனால் 57,000 வரைக்கும் நம்மளோட பேங்க் நிஃப்டி இன்றைக்கி போகலாம். அண்ட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 56,600 வரைக்கும் தான் டவுன்ஃபால் ஆகும். அண்ட் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறது நமக்கு நோட் பண்ணக்கூடியது. அடுத்து நமக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50லையும் நமக்கு முக்கியமான சப்போர்ட்டான 25,000 அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட நிஃப்டி 50 இருக்குது. அப்போது நிஃப்டி 50 இந்த 25,000 தாண்டி கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி டவுன்ஃபால் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 24,800 வரைக்கும் தான் போகும். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யோட சப்போர்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,000. அப்போ இதுதான் சப்போர்ட் 1. அடுத்து சப்போர்ட் 2 நிஃப்டி 50க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 24,800. அப்போது இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஸோ என்னன்னா மேக்ஸிமம் இந்த 25,000 வரைக்கும் தான் வரும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் வந்து செல்லிங் ப்ரெஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்துச்சுன்னா, டவுன்ஃபால் ஆச்சுன்னா 24,800 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 25,300 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நிஃப்டி 50க்கு. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 1. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 25,400 இல்லைனா 25,500 தான் நமக்கு ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த இடத்துல தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது. அப்படிங்கிறனால நிஃப்டி 50 இன்னையோட மார்க்கெட் கண்டிப்பாக 25,300 வரைக்கும் தான் புஷ் ஆகும். ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட் ரொம்ப புஷ் ஆச்சுன்னா 25,500 வரைக்கும் போகும். அப்படிங்கிறனால நம்ம யூஸ்வலாக ஆப்ஷன்ஸில் என்ன எடுக்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து அவுட் ஆஃப் த மணி. ஸோ ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன் எடுக்கும்போது அவுட் ஆஃப் த மணி வந்து 25,500 தான். அண்ட் இதை தாண்டி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி செகண்ட் சப்போர்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராடிலே எடுத்தாலும், நீங்கள் வந்து ஸ்ட்ராடல்னா ஒரு லெக் மேலே ஒரு லெக் கீழே நீங்கள் எடுத்தாலுமே கண்டிப்பாக இந்த 25,500ம் 24,800க்கும் உள்ளே தான் எடுக்கணும். அதை தாண்டி எடுத்தால் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான. ஸோ அதுதான். அப்போ நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் மேலே போச்சுன்னா 25,300 வரைக்கும் போகும். ஓகே, அடுத்து நமக்கு சென்செக்ஸ். நம்ம சென்செக்ஸ் சொன்னோம், இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸோட ஆப்ஷன்ஸில். அப்படிங்கிறனால வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அண்ட் சென்செக்ஸ் வந்து வால்யூம் டேட்டா கொடுக்கறது இல்லை. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வால்யூம் பேஸ்டு ட்ரேடிங், ஆக்சுவலி யாரோ கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, வால்யூம் பேஸ்டு ட்ரேடிங் வந்து சென்செக்ஸில் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வால்யூம் நமக்கு சப்போர்ட் ஆகும். சப்போஸ் நம்ம நானே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ விவேப்லாம் யூஸ் பண்ணலாம் நமக்கு நிஃப்டி 50ல், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில். அதே இது நான் சென்செக்ஸ் வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் விவேப் ஆக்டிவேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் வால்யூம் டேட்டா வந்து சென்செக்ஸ் கொடுக்காதனால நமக்கு வந்து வால்யூம் டேட்டா கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். சென்செக்ஸில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி இல்லை, சென்செக்ஸ் வந்து வால்யூம் டேட்டா ஃப்ரீயாக கிடைக்காத ஒரு விஷயங்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் கன்சீல்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளோட லிக்விடிட்டி பார்க்கும்போது, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது அதிகபட்சம் போச்சுன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் போகும். ஏன்னா நமக்கு டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த பக்கம் ஒரு கன்சாலிடேஷன் அதோட தான் நின்றுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால போச்சுன்னா மார்க்கெட் வந்து 82,500 வரைக்கும் போகும். அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுமே நமக்கு அதுதான் சஜஸ்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால்க்கு அதிகமாக சான்சஸ் இல்லை. மேலே போச்சுன்னா இந்த 83,000 அப்படி இல்லைன்னா 82,500 வரைக்கும் போகும். அண்ட் நம்ம சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 82,500 தான். அப்போ சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் 1 இஸ் 82,500, ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு பார்த்தீங்கன்னா 83,000 வரைக்கும் இருக்குது. அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்போர்ட் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா இன்றைக்கி டவுன்ஃபாலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கிறனால சென்செக்ஸோட சப்போர்ட் வந்து 82,150 சொல்லலாம், இல்லைனா 82,000 சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு சென்செக்ஸோட சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் குயிக்காக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் 2. ஒன்று பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனோட ஹையஸ்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 லட்சம். அதே இது கால் ஆப்ஷனோட 83,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 16 lakhs இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இதை விட இது அதிகமாக இருக்கிறனால கால் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது குவான்டிட்டி ஆஃப் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் எதுக்கு வருதுன்னா கால் ஆப்ஷன் யாரோ செல் பண்ணியிருக்காங்க, நிறையா பேர் செல் பண்ணியிருக்காங்க. அந்த நிறையா பேர் யாராக இருப்பாங்கன்னா ப்ரோஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால 16,000 லட்சம் வந்து குவான்டிட்டிஸ் அந்த இடத்துல ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகாமல் இருக்குது. அண்ட் நம்ம பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது 0.71 இருக்கனால மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நம்ம நிஃப்டி 50லே பார்க்கும்போது நம்ம நிஃப்டி 50ல் புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0.63. ஸோ அதை நம்ம அடுத்த மணியில் வச்சு பார்க்கும்போது 0.7 பக்கம் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 25,300 இல்லைனா 25,500 வரைக்கும் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் நமக்கு 25,200 நிஃப்டி 50 புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அதிகமாக போகாது, அதிகபட்சம் போச்சுன்னா 57,000 தான் போகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் அதிகமான ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 57,000 வரைக்கும் தான் போக முடியும். ஏன் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது? அண்ட் பிசிஆர் ரேஷியோ வந்து பேங்க் நிஃப்டி பிசிஆர் ரேஷியோவையும் மூமெண்ட் டைரக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லை. ஸோ அப்படிங்கிறனால இந்த பிசிஆர் ரேஷியோவை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் கணக்கில் எடுத்துக்குவோம். அண்ட் இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ 3 மார்க்கெட்டுமே இன்றைக்கி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போயும் பார்க்கலாம்.
ஸோ ஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இது நான் 15 மினிட்ஸ் கேண்டிலில், அதே இது நான் 3 மினிட்ஸில் வைக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்கில் தான் இருக்குது. அந்த 3 மினிட்ஸில் பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் நடந்திருக்கு. என்னென்னா இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு நமக்கு 6:30க்கு. ஸோ மார்க்கெட் டவுன்ஃபால் வந்துச்சு, திருப்பி மேலே போயிருக்கு. அப்போது வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அப்போது இந்த 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட மேலே போயிருக்கு ஒன்று. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே கிராஸ் ஆகிருக்கு, 20 கீழே போயிருக்கு. ஸோ இன்ட்ராடேயில் 10 மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, மேலே போனது சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குன்னா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த ஒரு கடைசி 10 கேண்டிலில் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ப்ராப்பரான சப்போர்ட். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி புல்லிஷ் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம சென்செக்ஸோட பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால இந்த சென்செக்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் அதிகபட்சம் போச்சுன்னா இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 83,200 இது வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கும்போது உங்களோட டெல்டா டிகே வந்து தீட்டா டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து இங்கே வந்து அட் த மணியில் கால் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா -700 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால தீட்டா டிகே கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால நம்ம வந்து அட்லீஸ்ட் இதுக்கு கம்மியாக நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் இதுக்கு மேலே தான் நம்ம எடுக்கணும். அண்ட் புட் ஆப்ஷன் பார்க்கும்போதுமே நமக்கு இந்த டெல்டாவில் பார்க்கும்போது 81,600 வரைக்கும் எடுக்கலாம். அப்போது நீங்கள் ஸ்ட்ராடல் எடுக்கிறதாக இருந்தாலும் 81,600 இல்லைனா 83,100 இந்த டெல்டா வேல்யூ 2 இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 83,100ம் 81,600க்கும் நடுவில் தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸில் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட சஜஷன்ஸ். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு நன்றி, வணக்கம்.